भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। சென்ற வகுப்பில் இந்த உபனிஷத்திற்குரிய சாந்தி பாடத்தை பார்த்தோம். இங்கு ஈஸ்வரனிடம் உபனிஷத் படிக்கின்ற மாணவர்களாகிய நாம் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வேண்டுகின்றோம். எதற்கு ஆயுள் வேண்டுகின்றோம் என்றால், இந்த வாழ்விற்குள் மோக்ஷம் என்கின்ற லட்சியத்தை அடைய விரும்புகின்றேன். ஆகவே அதை அடையும் வரை எனக்கு ஆயுள் தேவை. அந்த ஆயுள் காலம் எனக்கு எவ்விதம் இருக்க வேண்டும்? இந்த சரீரம் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இந்த உடல் ஸ்திரமாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து என்னுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மனம் ஆரோக்கியமாக இருக்க எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டும்? கர்ணேபிகி பத்ரம் ஸ்ருணுயாம அக்ஷிபிகி பத்ரம் பஷ்யேம. 5 ஞானேந்திரியங்களினால் ஸ்திரப்படுத்தும் உறுதியான மனதை கொடுக்கும் சூழ்நிலையை நான் அனுபவிப்பேனாக. அதை தொடர்ந்து ஸ்திரைஹி அங்கைஹி, ஸ்திரமான கர்மேந்திரியங்களுடன், எது ஆயுகு, எவ்வளவு காலம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவ்வளவு காலம் வியசேம வாழ்வோமாக. இந்த முறை இவ்விதம் பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு இந்திரன், சூரிய தேவன், கருட தேவன், பிரஜாபதி, இந்த 4 தேவதைகளை அழைத்து நீங்கள் எல்லாம் எங்களுக்கு மங்களத்தை கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இறுதியில் 3 சொற்கள் சாந்திஹி 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 என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய பொருளை இப்பொழுது பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சாந்தி பாடத்தினுடைய இறுதியில் வருகின்ற சாந்திஹி என்ற சொல்லுக்கு நிவிருத்திஹி என்று பொருள். நிவிருத்திஹி என்று பொருள். சாதாரணமாக சாந்தி என்றால் அமைதி என்று பொருள். இங்கு சாந்தி என்றால் நிவிருத்தி, நிவிருத்தி என்றால் விடுபட வேண்டும் என்று பொருள்.
நிவிருத்தி என்றால் விடுபட வேண்டும் என்பது பொருள். ஒவ்வொரு சாந்தி பாடத்தில் இறுதியில் வருகின்ற சாந்திக்கு பொருள் நிவிருத்திகி. நிவிருத்திகி என்றால் ஏதாவது ஒன்றிலிருந்து நான் விடுபட வேண்டும். பிறகு 3 நிவிருத்திகள் இங்கு சொல்லப்படுகின்றது. இப்போ சாந்திகிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நிவிருத்திகி, நிவிருத்திகி, நிவிருத்திகி. நம்முடைய குறிக்கோளை அடைவதற்கு நமக்கு வருகின்ற தடைகளை சாஸ்திரம் 3ஆக பிரிக்கின்றது. நமக்கு வருகின்ற தடைகள் 3 விதத்தில் வரலாம். தடைகள் ஒன்றுதான், அது வருகின்ற விதம் 3 இடங்களிலிருந்து வரலாம். அந்த 3 இடங்களிலிருந்து வருகின்ற தடையை நிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த தடையை விளக்க வேண்டும் என்பதற்கு 3 முறை சொல்லப்படுகின்றது. அதில் அந்த 3 என்ன என்று பார்க்க வேண்டும். 1 ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகம். 2வது ஆதி பௌத்திகம். 3வது ஆத்யாத்மிகம். ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்யாத்மிகம். ஆதி தெய்வீகம் என்றால் என்னென்ன தடைகள் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட இயற்கையிலிருந்து வருகின்றதோ அந்த தடைகளுக்கெல்லாம் ஆதி தெய்வீக உபசர்காகா என்று பெயர். வேதாந்தத்தில் உபசர்க்கம் என்றால் தடை. இலக்கணத்தில் உபசர்க்கம்னா வேற பொருள். இங்கு உபசர்க்கம் என்று வேதாந்தத்தில் சொன்னால் தடைகள். ஆதி தெய்வீக உபசர்க்கம் என்றால் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து வருகின்ற தடைகள். இந்த இயற்கையிலிருந்து நமக்கு இடையூறு வரலாம். மின்னல், பிறகு அதிகமான மழை, பூகம்பம், இப்படிப்பட்ட நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் படிப்பதற்கும் இந்த சாதனைகள் செய்வதற்கும் வாய்ப்பை இழந்து விடலாம். திடீர்னு மெட்ராஸில் மழையே பெய்யலேன்னு வச்சுக்குவோம். பிறகு என்ன ஆகும்? எல்லாம் அவங்கவுங்க கிராமத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் எப்படி சாஸ்திரம் படிக்கிறது? அல்லது மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னு வச்சுக்குவோம். அதுவும் இதுக்கெல்லாம் நம்மகிட்ட சக்தி இல்லை. எப்போ பெய்யுது எப்போ பெய்யாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இருக்கும், அதை தடுப்பதற்கு நமக்கு சக்தி கிடையாது. இப்போ எந்த ஒரு இயற்கை நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து வந்து நம்மை தொந்தரவு செய்யலாமோ அல்லது நமக்கு தடையாக அமையலாமோ அவைகளெல்லாம் ஆதி தெய்வீகம் என்று பெயர். அப்போ அந்த ஆதி தெய்வீகமான தடைகள், உபசர்க்கங்கள் வரக்கூடாது என்பதற்காக முதல் சாந்தி. இப்போ முதல் சாந்தியினுடைய பொருள் ஆதி தெய்வீக உபசர்க்க நிவிருத்திகி. உபசர்க்கம் என்றால் தடை. ஆதி தெய்வீகத்திலிருந்து என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையிலிருந்து வருகின்ற தடைக்கு நிவிருத்தி தேவை. அவ்விதம் தடை வரக்கூடாது. 2வது ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம் என்றாலும் நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலிருந்து வருகின்ற தடைகள் நம்முடைய சக்திக்கு உட்பட்டது. அது நேரடியாக இயற்கையிலிருந்து வருவதில்லை, நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள். நீங்கள் 11 மணிக்கு வர வேண்டும்னு 10:30 வீட்டை விட்டு பூட்டிட்டு வெளியே வரும்போது ஒரு கெஸ்ட் வந்து நிற்பார்கள். அது என்னன்னா ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம் என்றால் நம்மை சுற்றியுள்ள தடைகள். நம்மளால் அதை வெற்றி கொள்ள முடியும், சில சமயம் முடியாமையும் போகலாம். சில கடமைகள் நமக்கு திடீர்னு வந்துடும். எல்லா கடமைகளும் முடிஞ்சதே, சாஸ்திரம் படிக்க போகலான்னா பேரனை கொண்டு வந்து உட்கார வச்சு பார்த்துக்குங்கோ அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்யறது? இதெல்லாம் ஆதி பௌத்திகம். அல்ல டெல்லிக்கு வந்துருங்க, போயிடலாம், வந்து ஒரு வாரம் எங்கள் பேரனை பேத்தி பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஒரு கடமை வந்துடுது. அப்போ ஒரு டயலாக், என்ன செய்யறது? ஒரு டயலமா, என்ன பண்ணுறது? கிளாஸுக்கு வர்றதா இல்லை போய் அந்த காரியத்தை பார்க்கறதான்னு சொல்லி இவைகளெல்லாம் ஒரு கடமையாக நாம் உணரும் பொழுது ஆதி பௌத்திகம், நம்மை சுற்றி வருகின்ற தடைகள்.
ஆகவே இரண்டாவது சாந்தி ஆதி பௌத்திக உபசர்க நிவர்த்திகி. இனி மூன்றாவது ஆத்தியாத்மிகம். ஆத்தியாத்மிகம் என்றால் நம்மிடமிருந்தே வருகின்ற தடைகள். நம்முடைய சாதனைக்கு நம்மிடமிருந்தே தடைகள் வருகின்றது. நம்மளுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகலாம், அல்லது நமக்கே கொஞ்சம் கொஞ்சம் சாஸ்திரத்தில் படிப்பு குறைந்து விருப்பம் குறைந்து விடலாம். அது யாரிடம் வருகின்ற தடை? நம்மிடமிருந்தே வருகின்ற தடை. ஆகவே என்னிடமிருந்தும் தடை வரக்கூடாது. இப்போ உபனிஷத் படிக்கிறதுக்கு விருப்பம் வரணும். சில பேர் உபனிஷத் படிக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். உபனிஷத் படித்தா பயமெல்லாம் நீங்கி மோட்சம் அடைகிற சாஸ்திரம், அதை படிக்கிறதுக்கு பயம் அவசியம் இல்லை, புரியாமல் போக போகிறது இல்லை. இப்படி நம்மிடமிருந்து ஏதாவது ஒரு காரணத்தை கல்பனை செய்து கொண்டு நாம் இந்த சாஸ்திரத்தில் முயற்சி செய்யவில்லை என்றால் அது ஆத்தியாத்மிகம். ஆத்தியாத்மிக உபசர்க நிவர்த்திக்கு கடைசியில் சாந்தி. அதனால தான் சாந்தி சொல்லும்போது எப்படி ஆரம்பிக்கிறோம்? கொஞ்சம் பெருசாக ஆரம்பிப்போம். சாந்தி, கொஞ்சம் மெதுவா சாந்தி சாந்தி. பெருசா ஆரம்பிக்கிறது எதுக்கு? அந்த பகவானுக்கே போகணும். ஏன்னா ரொம்ப பெரிய சோர்ஸ்லேருந்து நமக்கு இடையூறு வரக்கூடாது. கொஞ்சம் மெதுவா சொல்றது சுற்றி இருக்கிறவங்கனால நமக்கு கஷ்டம் வரக்கூடாது. பிறகு கடைசியில் அதை விட மெதுவா சொல்றது எனக்காக சொல்லிக்கிறேன், என்னிடமிருந்தே எனக்கு தடைகள் வரக்கூடாது. இவ்விதம் ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக ஆத்தியாத்மிகானாம் வித்யா பிராப்தி உபசர்கானாம் நிவர்த்தியர்த்தம். இந்த மூன்று நிலைகளிலிருந்தும் தடை வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இனி நாம் உபனிஷத்தினுடைய முதல் மந்திரத்திற்கு செல்வோம். முதல் மந்திரம் பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்ராய ப்ராஹ இந்த முண்டக உபனிஷத் 6 அத்தியாயங்களை கொண்டது, 3 அத்தியாயங்களை கொண்டது, 6 பகுதிகளுடன். அத்தியாயத்துக்கு இங்கிலீஷ்ல சாப்டர்னு சொல்றோம், பகுதிகளுக்கு செக்ஷன் என்று சொல்கின்றோம். 3 அத்தியாயங்களை 6 பிரிவை கொண்டதாக இருக்கின்றது. அத்தியாயத்திற்கு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற சொல் முண்டகம். முண்டகம் என்றால் அத்தியாயம். பகுதி செக்ஷனுக்காக குறிப்பிடப்படும் சொல் கண்டக. இப்போ முண்டகம் என்றால் அத்தியாயம், கண்டக என்றால் செக்ஷன், பகுதி. இப்போ 3 முண்டகத்தையும் ஒவ்வொரு முண்டகத்தில் 2 கண்டங்களையும் கொண்டதாக அமைந்துள்ளது. 65 மந்திரங்களை கொண்டதாக இருக்கின்றது இந்த உபனிஷத். இப்பொழுது முதல் அத்தியாயத்தில் முதல் கண்டத்தில் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கின்றோம். இதில் முதல் 3 மந்திரங்கள் முகவுரையாக அமைகின்றது. 1 to 3 வரை முகவுரை, இன்ட்ரோடக்ஷன். உபனிஷத்தே ஒரு முகவுரையுடன் துவங்குகின்றது. உபனிஷத்தில் எந்த ஞானத்தை நாம் அடைய வேண்டும்? பிரம்ம ஞானம் அல்லது ஆத்ம ஞானம். அதை நேரடியாக ஆரம்பிக்கவில்லை, ஒரு முகவுரையுடன் உபனிஷத்தானது துவங்குகின்றது. பொதுவாக உபனிஷத்துக்கள் குரு சிஷ்யனுடைய சம்வாதமாக அமைந்திருக்கின்றது. குரு சிஷ்யனுடைய ஒரு டயலாக், பேச்சாக அமைந்துள்ளது.
ஏன் உபனிஷத்தில் குரு சிஷ்ய சம்வாதமாக இருக்க வேண்டும், அமைக்கப்பட வேண்டும் என்றால் பல காரணங்கள் நாம் கூறலாம். ஏன் உபனிஷத் குரு சிஷ்யனுடைய சம்வாதமாக இருக்கின்றது? அதில் முதல் காரணம், இந்த உபனிஷத்தை குருவின் துணை கொண்டுதான் படிக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவே உபனிஷத்தில் குரு சிஷ்யனுடைய சம்வாதமாகவே கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் காரணம், இந்த குரு சிஷ்யன் சம்வாதமாக இருப்பதற்கு முதல் காரணம் குருமுகாத் ஏவ ஸ்ரோத்தவ்யம், குருவினுடைய துணை கொண்டுதான் இந்த உபனிஷத்தை படிக்க வேண்டும். அப்படி இல்லாம படிச்சோன்னு வச்சுக்கோ, டிரான்ஸ்லேஷனையோ எதையாவது படிச்சோம்னா நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் தவறாக புரிந்து கொள்வோம். அல்லது உபனிஷத் ஒரு பொருளையும் நமக்கு கொடுக்காது. உபனிஷத் ஆத்மாவை பற்றி என்ன சொல்லும்? அது உட்கார்ந்துட்டு இருக்குது, உட்கார்ந்து கொண்டே போகிறது. அது அந்த ஆத்மாவை மனதனால் அறிய முடியும், மனதினால் அறிய முடியாது என்றெல்லாம் விருத்தமான முரண்படுகின்ற வார்த்தைகளில் பேசுகின்றது. அவைகளையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குருமுகமாகத்தான் இதை நாம் படிக்க வேண்டும். பிறகு குரு சிஷ்யனுடைய சம்வாதமாக இருப்பதற்கு இரண்டாவது காரணம், இந்த ஞானம் பரம்பரையாக வந்ததை காட்டுகின்றது. உபனிஷத்திலேயே படிப்போம், இதி சுஷ்ரும பூர்வேஷாம், இப்படி அந்த குரு சொல்வார், இந்த மாதிரி என்னுடைய குரு கிட்ட கேட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லுவார். ஆகவே இந்த ஞானமானது பரம்பரையாக வந்துள்ளது. ஒரு மனிதனுடைய புத்தியில் ஒரு காலத்தில் தோன்றவில்லை. இதற்கு அபௌருஷேயம் என்று சொல்வார்கள். பௌருஷேயம் என்றால் புருஷனுடைய புத்தியில் தோன்றவில்லை, இது பரம்பரையாக வந்துள்ள ஞானம். ஆகவே பரம்பரையாக வந்துள்ள ஞானம் என்பதனால் இதில் குறை ஒன்றும் கிடையாது, இதில் தவறு என்பது கிடையாது. இதை நாம் நிராகரிக்க முடியாது, நெகேஷன், இதை நாம் நிராகரிக்க முடியாது. காரணம், பரம்பரையாக வந்துள்ளது. இதுதான் இரண்டு முக்கியமான காரணம் குரு சிஷ்யன் சம்வாதமாக அமைவதற்கு. சங்கரர் இனியொரு காரணத்தையும் கூறுகிறார். ஒரு உபதேசமானது கட்டுரையை போல இருப்பதை விட ஒரு கேள்வி பதிலை போல இருந்தால் மிகவும் எளிதில் புரிந்து கொள்ளலாம். சுகார்த்த பிரதிபத்திகி என்று கூறுகிறார். சுகார்த்தம் என்றால் மிக எளிதில் நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நீங்களே ஒரு கட்டுரையை படிக்கிறீர்கள், அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு தலைப்பும் இல்லாமல் வெறும் கட்டுரையாகவே ஓடினால் படிப்பதற்கு கடினம். அங்கங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்து ஒரு டயலாக் மாதிரி பேச்சு போல அமைந்திருந்தால் அதை படிப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு சுலபம். ஆகவே கேள்வி பதில் மூலமாக அமைப்பதன் மூலம் நாம் கருத்தை புரிந்து கொள்வது மிக மிக சுலபம். இப்போ குருவிடமிருந்து கேட்க வேண்டும், இது பரம்பரையாக வந்த ஞானம், மிக எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு உபனிஷத்திலும் குரு சிஷ்யனுடைய உபதேசமாகவே அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் சில உபனிஷத்தில் சில கதைகள் அறிமுகப்படுத்தப்படும். சில உபனிஷத்துல கதையே ரொம்ப நேரம் போகும். கடோபனிஷத்துன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க கதையே 2 அத்தியாயங்களுக்கு கதையே செல்லும். இந்த கதையை சொல்வதன் மூலமாகவும் சில கருத்துக்கள் கூறப்படுகின்றது. இப்போ இந்த உபனிஷத்துல கதை அதிகமாக இல்லை. சில குரு சிஷ்யனுடைய பரம்பரையை சொல்லி 3வது மந்திரத்திலிருந்தே ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த கதைக்கு சமஸ்கிருதத்தில் ஆக்யாயிகா என்று சொல்வார்கள். ஆக்யாயிகா என்றால் கதை. உபனிஷத்தில் வருகின்ற கதைக்கு ஆக்யாயிகா, எந்த கதைக்குமே ஆக்யாயிகா என்று சொல்லப்படும். இப்படி எதற்கு உபனிஷத் கதையெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டும்? நம்ம ஏற்கனவே எவ்வளவோ கதை கேட்டாச்சு, எவ்வளவோ புராணத்துல. இங்க நம்ம தத்துவத்தை கிரகிக்க வந்துள்ள நமக்கு எதற்கு கதையெல்லாம் சொல்லணும்? இப்படி ஒரு சிஷ்யன் இருந்தார், இப்படி ஒரு குரு இருந்தார், இந்த கதையெல்லாம் எதுக்கு உபனிஷத் சொல்லணும்? நேரடியாக ஆரம்பிக்க வேண்டியது தானேனா.
சில உபனிஷத்துல நேரடியாகவும் ஆரம்பிச்சிருக்கும். ஒரு கேனோபனிஷத்துன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க குருவனுடைய அட்ரஸும் கிடையாது, சிஷ்யனுடைய அட்ரஸும் கிடையாது. எடுத்த உடனே கேள்வி, ஆனா அது குரு சிஷ்யனுடைய கேள்வியா இருக்கு. குரு சிஷ்யன் மூலமாகத்தான் சொல்லப்படுகிறது. எடுத்த உடனே கேள்வி, இரண்டாவது மந்திரத்துல முடிஞ்சது உபனிஷத். ஆனா பல உபனிஷத்துல சில கதைகள், இந்த உபனிஷத்திலையும் ஒரு சம்பிரதாயமாக ஒரு கதையை நாம் பார்க்கின்றோம். அதற்கும் பல காரணங்கள் உண்டு. அதுல சில காரணங்களை பார்ப்போம். அதில் முதல் காரணம், இது போன்ற கதைகள் மூலமாக இந்த பிரம்ம வித்யை ஸ்துதி, இதனுடைய மகிமை செய்யப்படுகின்றது. இந்த ஞானத்தினுடைய மேன்மையானது கதையின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இந்த உபநிஷத்துல இருக்கின்ற கதையினுடைய தாத்பரியம் ஒன்று, பிரம்ம வித்யா மகிமா. இந்த பிரம்ம வித்யை ஸ்துதி செய்யப்படுகின்றது. எதற்கு பிரம்ம வித்யை ஸ்துதி செய்யணும்? அதனுடைய மேன்மையை புரிந்து கொண்டால்தான் அதில் நமக்கு ஸ்ரத்தை வரும், அதில் நாட்டம் நமக்கு நன்கு அதிகரிக்கும். இப்போ சில உபநிஷத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஜனகர்னு ஒருத்தர் இருக்க, யாக்ஞவல்கியன் ஒரு ரிஷி. இந்த ஜனகர்ங்கிற அரசர் யாக்ஞவல்கியரிடமிருந்து படிக்கிறார். படிச்சதுக்கு அப்புறம் குரு தட்சிணையா ஏதாவது கொடுக்கணுமே. நீங்க கொடுத்த ஞானத்துக்கு எவ்வளவு ரூபா போடலாம்? நம்மளுடைய மனசு எப்பொழுதுமே இந்த கால்குலேஷன், இந்த பிஸ்னஸ் பண்ணி பண்ணி எல்லாத்துக்குமே கணக்கு போட்டுரும், இதுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லி. இவர் யாக்ஞவல்கியரிடமிருந்து ஞானத்தை பெற்ற ஜனகர், அவர் எதை கொடுக்கிறார்? இந்த தேசத்தையே நான் குருதட்சிணையாக கொடுக்கின்றேன். அது மட்டுமில்ல, அயம், என்னையே நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், அதாவது என்னையே ஒரு சேவகன் போல வைத்து கொள்ளுங்கள்னு சொல்றார். அந்த இடத்துல சங்கரர் எழுதுறார், இந்த கதையெல்லாம் எதற்காக என்றால் இந்த ஞானத்தினுடைய மேன்மை. இந்த ஞானம் ஒருவன் அடைந்து விட்டால் அவன் எந்த பொருளும் இல்லாமல் மனநிறைவை அடைகின்றான். இவ்விதம் பிரம்ம வித்யா ஸ்துதிக்காக இவ்விதம் கதைகள் பேசப்படுகின்றது. இனி இரண்டாவது காரணம், கதையின் மூலமாக சிஷ்யனுடைய லட்சணங்கள் கூறப்படுகின்றது. அந்த கதையில இப்படிப்பட்ட சிஷ்யன், இப்படிப்பட்ட குணத்தை உடைய சிஷ்யன் படித்தான்னு அந்த சிஷ்யனை வர்ணிக்கும் பொழுது ஒரு சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய, உபனிஷத் படிக்கின்ற மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இப்போ கட்டோபனிஷத் படித்தோம்னா அங்கே நச்சிகேதனுடைய குணநலங்களை படிக்க படிக்க எப்படிப்பட்ட குணநலங்கள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே கதையின் மூலமாக உபனிஷத் சிஷ்யர்களுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்களையும் நமக்கு கொடுக்கின்றது. மூன்றாவதாக, சிஷ்யனுக்கு மட்டும் லட்சணம் இருந்தால் போதுமா? குருவுக்கும் லட்சணம் வேணுமே. எப்படிப்பட்ட குருவிடம் நாம் படிக்க வேண்டும் என்று குருவை பற்றி பேசி குருவினுடைய லட்சணமும் நமக்கு கிடைக்கின்றது. இப்போ எப்படிப்பட்ட குருவிடம் இந்த சிஷ்யன் படித்தான்னு சொல்றதிலிருந்து ஒரு குருவுக்கு உரித்த லட்சணங்களும் நமக்கு தெரிய வருகின்றது. சிஷ்ய லட்சணம், குரு லட்சணம், பிறகு இறுதியாக ஒரு சிஷ்யன் எப்படி குருவிடம் செல்ல வேண்டும் என்கின்ற பாவனையும் வருகின்றது. அதை நாம் இங்கு தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த உபனிஷத்தில். இதற்கு உபசதன விதி என்று சொல்லப்படுகிறது. உபசதனம் என்றால் குருவை அணுகுதல், விதி என்றால் எப்படிப்பட்ட பாவனையுடன், ஆட்டிடியூட், குருவை நாம் அணுக வேண்டும். இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் கதைகளிலிருந்து நாம் பெற வேண்டும். நமக்கு கதை முக்கியம் இல்லை. நச்சிகேதன் ஒருத்தன் இருந்தானா, ஜனகருங்கிறது யார் அல்லது யாக்ஞவல்கியங்கிறது யார், அதில் நம்ம ரிசர்ச் போக வேண்டிய அவசியம் இல்லை. கதையை நாம் படித்தால் கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள், பிரம்ம வித்யினுடைய மேன்மை, பிறகு சிஷ்யனுக்குரிய லட்சணங்கள், குருவிக்குடைய லட்சணம், எப்படி குருவை அணுக வேண்டும், இப்படிப்பட்ட கருத்துக்களை விளக்குவதற்காக சில கதைகள், சில முகவுரைகள் செய்யப்படுகின்றது. அவ்விதம்
இந்த முதல் மந்திரத்தில் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், பிரம்மா என்று ஒருவர் இருந்தார். அவர் பிரம்ம வித்யை தன்னுடைய மகனுக்கு சொன்னார். பிறகு அடுத்த மந்திரத்தில் அந்த மகன் என்ன செய்தான்? தன்னுடைய சிஷ்யனுக்கு எடுத்து உரைத்தான். அவன் தன்னுடைய சிஷ்யனுக்கு சொன்னான். இவ்விதம் பரம்பரையாக இந்த ஞானம் வருகின்றது என்று இந்த 2 மந்திரங்கள் பேசுகின்றது. 3வது மந்திரத்தில் ஒரு சிஷ்யனுடைய பெயரை சொல்லி, இந்த பரம்பரையில் வந்த ஒரு குருவை இந்த சிஷ்யன் முறைப்படி அணுகினான். அணுகி ஒரு கேள்வியை கேட்டான். அந்த கேள்வி 3வது மந்திரத்தில் வரும். ஆகவே முதல் 3 மந்திரங்கள் ஆக்யாயிகா, ஒரு சிறிய கதை. எப்படிப்பட்ட கதை? குரு சிஷ்ய பரம்பரையை சொல்கின்ற ஒரு முகவுரை. இனி நம்ம மந்திரத்திற்குள் செல்வோம். பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. முதல் சொல் பிரம்மா. பிரம்மா என்றால் சதுர்முக பிரம்ம. பிரம்மா என்ற சொல்லினுடைய பொருள் பிரம்மதேவன். சமஸ்கிருதத்தில் பிரம்ம என்ற சொல் இந்த ஆன்னு சொல்லி தீர்க்கமா இல்லாம நெடிலா இல்லாம பிரம்ம என்று கூறினால் பரம்பொருளை குறிக்கும், நிர்குண பிரம்மத்தை குறிக்கும். பிரம்ம என்ற சொல் பரம்பொருளை குறிக்கும். அதையவே பிரம்மா என்று சொன்னால் தேவதையை குறிக்கும், சிருஷ்டி கர்த்தாவை குறிக்கும். பிரம்மா விஷ்ணு சிவன் என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா, அந்த மும்மூர்த்திகளினுடைய பிரம்ம தேவனை குறிக்கின்ற சொல் பிரம்மா என்ற நெடிலை உடைய சொல். பிரம்ம என்ற சொல் பரம்பொருளை குறிக்கும், நிர்குண பிரம்மத்தை குறிக்கும். சைத்தன்ய சொரூபமான ஆத்ம தத்துவத்தை குறிப்பது பிரம்ம என்ற குறில். பிரம்மா என்ற சொல் சதுர்முக பிரம்மத்தை குறிக்கும். அந்த பிரம்மாதான் இங்கு சொல்லப்படுகின்றது. பிரம்ம தேவன் இங்கு பேசப்படுகின்றது. அவரை பற்றி என்ன கருத்து கூறுகின்றது? பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ. சம்பபூவ என்றால் அவர் பிறந்தார். பிரம்மா சம்பபூவ. சம்பபூவ என்றால் தோன்றினார். இந்த பிரம்மா தோன்றினார். எப்படி தோன்றினார்? எப்பொழுது தோன்றினார்? தேவானாம் பிரதமக. மற்ற தேவர்களை காட்டிலும் பிரதமக என்றால் முதலில். இப்போ முதல்ல யார் தோன்றினார்கள்? பிரம்மா தோன்றினார். எப்படி தோன்றினார்? நம்ம முகவுரையில எல்லாம் கொஞ்சம் பார்த்திருக்கோம். பரம்பொருள் பிரம்ம. அந்த பரம்பொருளிடம் மாயை என்ற ஒன்று இருக்கின்றது. அனிர்வச்சனீயமான மாயை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பிரம்மனும் பரம்பொருளும் மாயையும் சேரும் பொழுது வருகின்ற முதல் தத்துவத்திற்கு என்னவென்று பார்த்தோம்? ஈஸ்வரக என்று பார்த்தோம். அந்த பரம்பொருள் மாயையோடு தன்னை முதலில் வெளிப்படுத்தும் பொழுது ஈஸ்வரன் என்ற தத்துவம் வருகின்றது. அந்த முதல் வெளிப்பாடுதான் இங்கு பிரம்மா என்று சொல்லப்படுகிறது. பிறகு அந்த ஈஸ்வரன் என்ன செய்கின்றார்? சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சங்களை சிருஷ்டி செய்கின்றார். முதலில் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்பவன் தோன்றுகின்றார். பிறகு அவர் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்வார், அந்த பிரம்மா. அதனாலதான் இந்த பிரம்மாவுக்கு இனி ஒரு பெயர் பிரதம ஜக. பிரதம ஜக என்றால் முதலில் தோன்றியவர். ஜக என்றால் பிறத்தல். பிரதம ஜக என்றால் முதலில் தோன்றியவர். அது எப்படி இங்கு குறிக்கப்படுகிறது? தேவானாம் பிரதமக சன். தேவர்களுக்குள் முதலாக தோன்றினார். பபுவ சம்பபுவ, நன்கு தோன்றினார். பபுவன்னு சொன்னாவே தோன்றினார்னு பொருள்.
இங்க சம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கின்றது என்றால், நாமும் பிறக்கின்றோம், மற்ற ஜீவர்களும் பிறக்கிறார்கள், இந்த பிரம்மாவும் தோன்றினார். நம்முடைய பிறப்புக்கும் பிரம்மாவுடைய பிறப்புக்கும் ஒரு வேறுபாடு இருக்கின்றது. நாம் கர்மத்தினுடைய வசத்தினால் பிறக்கின்றோம். பிரம்மா எந்த கர்மத்தினுடைய வசத்தில் பிறப்பதில்லை, சுவாதந்திரியமாக பிறக்கிறார். ஆகவே சம் பபூவ என்று சொல்லப்படுகிறது. சம் என்றால் சுவாதந்திரியேன, பபூவ ஜாதக, கர்ம வினைக்கு உட்படாமல் சுதந்திரமாக அவர் தோன்றினார். மாயையும் எப்பொழுதும் இருக்கின்றது, பரம்பொருளும் எப்பொழுதும் இருக்கின்றது. ஆகவே அந்த மாயையோடு பரம்பொருளை பார்க்கும் பொழுது வருகின்ற தத்துவத்திற்கு பிரம்மா முதலில் தோன்றினார். இப்ப தேவர்களுக்கு, எல்லா தேவர்களுக்கும் படைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்தார்? ஒரு பொருளை படைச்சிட்டா நம்ம அதை என்ன செய்ய வேண்டும்? காக்க வேண்டும். ஆகவே அடுத்த சொல் புவனஸ்ய கோப்தா. புவனஸ்ய விஸ்வஸ்ய ஒரே பொருள். புவனஸ்ய என்றால் படைக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு கோப்தா. கோப்தா என்றால் இந்த பிரம்மா முதலில் தோன்றினார், பிறகு இந்த உலகத்தை படைத்தார், இந்த உலகத்தை காக்கிறார். இதிலிருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரியுது, தெரிய வர வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட பிரம்மனிடமிருந்து இந்த அறிவானது வருகின்றது. எப்படிப்பட்ட பிரம்மன்? முதலில் சுதந்திரமான தோன்றிய பிரம்மன். பிறகு ஒரு பொருளை நாம் படைக்க வேண்டும் என்றால் நமக்கு சக்தி தேவை. இந்த உலகத்தையே படைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை படைக்கும் அளவு நமக்கு சக்தி தேவை. ஆகவே இந்த பிரம்மா சர்வ சக்திமான், முழுமையான சக்தியை உடையவராக இருக்கின்றார். பிறகு எல்லாரையும் வச்சு காக்கணும்னா அறிவும் தேவை. சர்வஜ்ஞக, எல்லாம் அறிந்தவர். இதெல்லாம் பிரம்மனுடைய லட்சணம். இந்த பிரம்மதேவனுடைய லட்சணம் என்ன? முதலில் தோன்றியவர், சர்வ சக்திமான், சர்வஜ்ஞக, எல்லா சக்தியையும் எல்லா ஞானத்தையும் உடையவராக இருக்கின்றார் பிரம்மா. பிரம்மனிடமிருந்து வந்ததுதான் பிரம்ம வித்யா. இப்ப இந்த பிரம்மா என்ன செய்தார்? இப்ப முதல் 2 வரி பிரம்மாவை பற்றிய விளக்கம். அவர் முதலில் தோன்றியவர், சர்வ சக்திமான், சர்வஜ்ஞக, எல்லாம் அறிந்தவர். அவர் என்ன செய்தார்? சக, 3வது வரி, சக. சக என்றால் பிரம்மா. அந்த பிரம்மா பிரம்ம வித்யாம், பிரம்ம வித்யை, அப்புறம் கடைசி சொல்லுக்கு வருவோம், பிராக, சொன்னார். சக பிரம்மா, அந்த பிரம்மாவானவர் பிரம்ம வித்யாம், பிரம்ம வித்யை, ஆத்ம ஞானத்தை, பரம்பொருளை பற்றிய அறிவை. பிறகு கடைசி சொல்லுக்குவாங்க, ஸ்லோகத்தினுடைய கடைசி சொல் பிராக. பிராக என்றால் சொன்னார், உபதேசம் செய்தார். அந்த பிரம்மா பிரம்ம வித்யை உபதேசம் செய்தார். யாருக்கு உபதேசம் செய்தார்? கடைசி வரி, அதர்வாய, அதர்வன் என்பவர்க்கு. அதர்வாய என்றால் அதர்வன் என்பவர்க்கு பிராக உபதேசம் செய்தார். யார் இந்த அதர்வன்? ஜேஷ்ட புத்திராய. அதர்வன் என்பவன் அவருடைய ஜேஷ்ட என்றால் மூத்த, முதல், புத்திரன் என்றால் மகன். அவருடைய முதல் மகனான அதர்வனுக்கு பிராக சொன்னார். பிரம்மா, பிரம்மதேவன் பிரம்ம ஞானத்தை தன்னுடைய முதல் புத்திரனான அதர்வனுக்கு சொன்னார். இதுல ஒரு வார்த்தை விடப்பட்டுள்ளது. சக 3வது வரியில், சக பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம். இந்த சர்வ வித்யா பிரதிஷ்டாம் என்ற சொல்
பிரம்ம வித்யினுடைய மேன்மையை குறிக்கின்றது. எப்படிப்பட்ட பிரம்ம வித்யை சொன்னார் என்று விளக்குகின்றது. பிரம்ம வித்யாம் என்றால் பரம்பொருளை பற்றிய அறிவு. அது எப்படிப்பட்ட பரம்பொருள்? சர்வ வித்யா பிரதிஷ்டாம் என்ற சொல் பிரம்ம வித்யைக்கு அடைமொழி, அஜெக்டிவ். அந்த சொல்லினுடைய விளக்கம் பிறகு பார்ப்போம். இப்பொழுது பிரம்ம வித்யாங்கிற வார்த்தையை எடுத்துட்டு பொருள் பார்ப்போம். பிரம்ம வித்யை, பிரம்ம ஞானத்தை என்று சொன்னார். இதுல ரெண்டு சொல் இருக்கு, பிரம்ம வித்யா. அதுல முதல் பிரம்ம வித்யா, பிரம்ம அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சொல், ரெண்டு விதத்துல பொருள் கொள்ளலாம். இப்ப இந்த உபனிஷத்துக்கு பொருந்துற விதத்துல பிரம்ம வித்யா அப்படிங்கிறதுக்கு பொருள் சொன்னால், இந்த பிரம்ம தேவனிடமிருந்து வந்த வித்யா பிரம்ம வித்யா. காரணம் என்ன? இந்த பிரம்ம தேவன் தானே முதலில் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தார். ஆகவே பிரம்ம வித்யா என்ற சொல்லுக்கு பொருள் பிரம்மணா புரோக்தா வித்யா. பிரம்மணா என்றால் பிரம்மதேவனால், பிரம்மதேவேன புரோக்தா சொல்லப்பட்ட, உபதேசிக்கப்பட்ட அறிவு வித்யா, பிரம்ம வித்யா. இதுல நமக்கு சந்தேகம் வராது. காரணம் என்ன? பிரம்மான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தன்னுடைய மூத்த மகனுக்கு சொன்னார்னு சொல்றதுனாலேயே பிரம்ம வித்யான்னா என்ன? பிரம்மன் தேவனால் சொல்லப்பட்ட அறிவு வித்யா. இப்ப இந்த லட்சணம் இந்த இடத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் சாதாரணமா பிரம்ம வித்யா என்றால் வேறொரு பொருள் இருக்கின்றது. அதுதான் உண்மையிலேயே முக்கியமான பொருள். அங்க பிரம்ம என்றால் நிர்குண பிரம்ம விஷயக வித்யா, பரம்பொருளை பற்றிய ஞானம் பிரம்ம ஞானம் அல்லது பிரம்ம வித்யா. பிரம்மணக வித்யா, பிரம்ம வித்யா. பிரம்மணக என்றால் பரம்பொருளை பற்றிய வித்யா, பிரம்ம வித்யா. இந்த பிரம்ம வித்யாங்கிறதுக்கு ரெண்டு பொருள் வேறுபாடு தெரிகின்றதல்லவா? முதல் பொருள் பிரம்மனால் கொடுக்கப்பட்ட வித்யா. இரண்டாவது பொருள் பிரம்மனை பற்றிய, பிரம்மனை பற்றிய அறிவு வித்யா, பிரம்ம வித்யா. இரண்டாவது பொருள்ல பிரம்மனை பற்றிய வித்யான்னு சொல்லும் பொழுது நிர்குண பிரம்மத்தை குறிக்கின்றது, பரம்பொருளை குறிக்கின்றது. முதல் சொல்லுல பிரம்மனால் சொல்லப்படும் பொழுது பிரம்மதேவனை குறிக்கின்றது. பிரம்மனால் கொடுக்கப்பட்டுள்ள வித்யாங்கிறது இங்கதான் பொருந்தும். நிர்குண வித்யை, நிர்குண பிரம்மத்தை பற்றிய வித்யா என்பது பொதுவான பொருள், எல்லா இடத்திலும் பொருந்துகின்ற பொருள். இப்ப இந்த மந்திரத்துல சாராம்சமானது ரெண்டே கருத்து தான். பிரம்மா பிரம்ம வித்யாம் பிராக, பிரம்மதேவன் பிரம்ம வித்யை கூறினார். மீதி சொற்கள் எல்லாம் சில சொற்கள் எப்படிப்பட்ட பிரம்மா என்று விளக்குகின்றது, பிறகு ஒரு சொல் எப்படிப்பட்ட பிரம்ம வித்யா என்று பேசுகிறது. இந்த முழு மந்திரத்தினுடைய சாரம் பிரம்மதேவன் பிரம்ம வித்யை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார். எப்படிப்பட்ட பிரம்மா? பிரதம சம்பபூவக, சுதந்திரமாக முதலில் பிறந்த பிரம்மா, விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா. இப்படிப்பட்ட பிரம்மா தன்னுடைய மகனுக்கு பிரம்ம வித்யை கொடுத்தார். இனி எப்படிப்பட்ட பிரம்ம வித்யா என்று பிரம்ம வித்யினுடைய ஸ்துதி வருகின்றது, பிரம்ம வித்யினுடைய மேன்மை வருகின்றது. சர்வ வித்யா பிரதிஷ்டாம், நம்ம விட்டு வைத்த சொல். சக பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் பிராக. சர்வ வித்யா என்றால் எல்லா ஞானம், பிரதிஷ்டா என்றால் சிரேஷ்டா மேலான. சர்வ என்றால் எல்லா, வித்யா என்றால் ஞானம், எல்லா விதமான அறிவுக்கும் பிரதிஷ்டா என்ற சொல்லினுடைய பொருள் சிரேஷ்டா மேலான. எல்லா ஞானத்தை காட்டிலும் மேலான பிரம்ம வித்யை உபதேசம் செய்தார். அதுதான் பொருள். எல்லா விதமான அறிவுக்கும் மேலான.
நமக்கு எவ்வளவோ ஞானம் இருக்கின்றது. இந்த எல்லா ஞானத்தை விட மேலான ஞானம் என்ன? பிரம்ம ஞானம். ஆகவே இந்த பிரம்ம வித்யை எப்படி சொல்லப்படுகிறது என்றால், எல்லா விதமான அறிவை காட்டிலும் மேலான உயர்ந்த ஞானமான பிரம்ம ஞானத்தை உபதேசம் செய்தார். இப்ப சர்வ வித்யா எல்லா விதமான ஞானம், பிரதிஷ்டா சிரேஷ்டா. இந்த பிரதிஷ்டாங்கிறதுக்கு இனி ஒரு பொருளும் உண்டு, ஆதாரம் என்றும் ஒரு பொருள் உண்டு. எல்லா வித்யைக்கும் ஆதாரமான வித்யை உபதேசம் செய்தார். முதல்ல என்ன பொருள் பார்த்தோம்? எல்லா வித்யைக்கும் மேலான பிரம்ம வித்யை உபதேசம் செய்தார். வேறு பொருள் கூறினார், எல்லா வித்யைக்கும் ஆதாரமான பிரம்ம வித்யை உபதேசம் செய்தார். ஆதாரம் என்றால் என்ன? நம்ம எவ்வளவோ படிக்கிறோம், இப்போ சமஸ்கிருதம் படிக்கிறோம்னு வச்சுக்கோம், அல்லது எவ்வளவோ விதமான அறிவுகளை எல்லாம் அடையிறோம். அதெல்லாம் எதற்காக? இந்த பிரம்ம ஞானத்துக்காக தான். எல்லா விதமான அறிவு அடைஞ்சிட்டு பிரம்ம வித்யை அடையவில்லை என்றால் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு பசிக்கின்றது என்றால் சாப்பிட வேண்டும். அதற்காக எவ்வளவோ காரியம் பண்றோம். இலை போடுவோம், விதவிதமா சமைத்து நாம் வைப்போம். இதெல்லாம் எதற்காக? சாப்பிடுவதற்காக. இதையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிடாம கோவிச்சுட்டு வீட்டுல இருந்து போயிட்டா அப்புறம் என்ன பண்றது? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப இவ்வளவு செய்யறது எதற்காக? சாப்பிடுவதற்காக. இப்ப மற்றதெல்லாம் ஒரு அங்கத்தை போல சாப்பிடுவது என்பது முக்கியமான காரியம். எதற்கு? பசி நீங்குவதற்கு. அதே போல நம்ம வாழ்க்கையில் அடையிற எல்லா அறிவும் எதற்காகன்னு சொன்னா இந்த பிரம்ம ஞானத்திற்காக. ஆகவே ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு ஏன் சிரேஷ்டா மேலானது என்று சொல்லப்படுகிறது என்றால், இந்த ஒரு ஞானம்தான் நமக்கு மேலான பிரயோஜனத்தை கொடுக்கின்றது. வேற எந்த ஞானமும் மோக்ஷங்கிற புருஷார்த்தத்தை கொடுக்காது. வேற எந்த ஞானத்தை அடைஞ்சாலும் நம்ம மனசுல முக்தி அல்லது சம்சாரத்திலிருந்து விடுதலை என்பதை கொடுக்காது. இந்த ஞானம் மேலான பலனை கொடுப்பதனால், சிரேஷ்டமான பிரயோஜனத்தை கொடுப்பதனால் இந்த வித்யா சிரேஷ்டமான வித்யா, எல்லா விதமான ஞானத்திற்கும் மேலான ஞானம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சிந்தனை செய்து எவ்வளவோ ஞானத்தை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் எந்த ஞானமும் எனக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும். என்ன? எந்த ஞானமும் நீ பூர்ணமானவன் என்று கூறவில்லை. ஒவ்வொரு ஞானமும் அழிகின்ற விஷயத்தை பற்றி தான் கூறுகின்றது. இந்த பிரம்ம ஞானம் தான் என்னை பற்றி பேசுகின்றது, நீ நிறைவானவன் என்று பேசுகின்றது. ஆகவே என்னை நிறைவுபடுத்தும், மோட்சத்தை கொடுக்கும் ஞானம். ஆகவே சர்வ வித்யா பிரதிஷ்டாம். இந்த மந்திரத்தினுடைய சாரம் என்ன? எல்லா சொற்களையும் பார்த்து விட்டோம். பிரம்மா தேவர்களுக்கு முதலில் பிறந்தார். அவர் உலகத்திற்கு கர்த்தா, படைப்பவராக இருந்தார், உலகத்தை காப்பவர். அவர் பிரம்ம வித்யை, பரம்பொருளை பற்றிய ஞானத்தை, எப்படிப்பட்ட பிரம்ம வித்யா? எல்லா ஞானத்திற்கும் ஆதாரமான மேலான இந்த ஞானத்தை தன்னுடைய ஜேஷ்ட புத்திராய, தன்னுடைய முதல் மகனான அதர்வாய, அதர்வன் என்பவனுக்கு பிராக கூறினார். இனி இந்த அதர்வன் என்ன செய்தான்? அவன் இந்த ஞானத்தை வாங்கிட்டு சந்தோஷமா உட்கார்ந்து கொண்டானா? பிறகு இவன் என்ன பண்ணனா? இந்த அதர்வன் என்ன செய்தான் என்று அடுத்த மந்திரத்தில் வருகின்றது. இரண்டாவது மந்திரம். அதர்வணேயாம் பிரவதேத பிரம்மாதர்வாதாம், பிரவதேத பிரம்மாதர்வாதாம் புரோவாசாங்கிரே பிரம்ம வித்யாம் சபாரத்வாஜாய சத்யவகாய பிராக. பாரத்வாஜாய
பாரத்வாஜோங்கிரசே பராவராம். இந்த மந்திரத்தினுடைய சாரம் குரு சிஷ்யனுடைய பரம்பரை கூறப்படுகின்றது. இந்த அதர்வன் என்பவன் வேறொருவருக்கு தன்னுடைய சிஷ்யனுக்கு கூறினார், அவருடைய சிஷ்யனுக்கு கூறினார். இவ்விதம் இந்த ஞானமானது பரம்பரையாக வருகின்றது. அதுதான் இதனுடைய சாரம். நம்ம கடைசியில யார் யாருங்கிற பரம்பரையை பார்த்து வச்சுட்டோம்னா இந்த 3 மந்திரங்களினுடைய சாரம் முடிவடைகிறது. இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். பிரம்மா அதர்வா, இடையில இருக்கிற சொல் பிரம்மா என்றால் இந்த பிரம்மா, யாம் அதர்வனே பிரவதேத, யாம் என்றால் எந்த இந்த பிரம்ம ஞானத்தை, அதர்வனே முதல் சொல், அதர்வனே என்றால் அதர்வணனுக்கு தன்னுடைய புத்திரனுக்கு பிரவதேத சொன்னாரோ. பிரம்மா எந்த ஞானத்தை தன்னுடைய புத்திரனுக்கு கூறினாரோ. அதர்வனே என்றால் அதர்வாய, முன்ன சொன்ன சொல்லேதான். அதர்வணனுக்கு தன்னுடைய ஜேஷ்ட புத்திரனுக்கு எந்த ஞானத்தை பிரம்மா கூறினாரோ, பிறகு அதர்வா, அந்த அதர்வன் என்ன செய்தான்? புரா முன்பு, தாம் பிரம்ம வித்யாம், அந்த பிரம்ம வித்யை, தான் தன்னுடைய தந்தையிடமிருந்து கேட்ட அந்த பிரம்ம வித்யை என்ன செய்தான்? அங்கிரே பிராக, அங்கிரே உவாச்ச, உவாச்ச என்றால் சொன்னான். அந்த சொல்லெல்லாம் நமக்கு தெரியும். ஸ்ரீ பகவான் உவாச்ச, அர்ஜுனக உவாச்ச எல்லாம் கேட்டிருப்போமே. உவாச்ச என்றால் கூறினார். யாருக்கு? அங்கிரே. அதர்வன் என்பவர் பிரம்மனிடமிருந்து பெற்ற இந்த ஞானத்தை அங்கிர் என்பவருக்கு கூறினார். எந்த ஞானத்தை பிரம்மாவிடமிருந்து அதர்வன் என்பவர் பெற்றாரோ அந்த ஞானத்தை அங்கிர் என்பவருக்கு கூறினார். இங்க உபனிஷத் கவனமா சொல்லுது. பிரம்மாவிடமிருந்து ஒன்ன பெற்றுட்டு இவரு கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு சேர்த்து சொல்லல. எதை பிரம்மாவிடமிருந்து பெற்றாரோ அதையவே சொன்னார். சில பேர் 1 மணி நேரம் சினிமா ஓடிச்சுன்னா 3 மணி நேரம் கதை சொல்லுவார்கள். அது பாதி கதை அவர்களும் சேர்த்தி கொள்வார். அப்படி எந்த கதையும் சேர்த்தாம எந்த ஞானத்தை யதாசுருதம் ததா, எப்படி கேட்டாரோ அப்படியே அந்த முறைப்படி அதே ஞானத்தை கொடுத்தார். உபனிஷத் கொஞ்சம் கவனமாகவே பேசுகின்றது. எந்த ஞானத்தை தந்தையிடமிருந்து கேட்டாரோ அதே ஞானத்தை அங்கிரே, அங்கிரே என்றால் அங்கிர் என்பவருக்கு சொன்னார். பிறகு இந்த அங்கிர் என்ன பண்ணார்? 3வது வரி சக. சக என்றால் இந்த அங்கிர் என்பவர். இப்ப எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? பிரம்மா, அதர்வன், அங்கிர். இந்த அங்கிர் என்ன பண்ணார்? சத்யவாகன் என்பவருக்கு கூறினார். அது நான் அடுத்ததாக வருகின்றது. அங்கிர் என்பவர் சத்யவக, சத்யவகன் என்பவருக்கு கூறினார். இந்த சத்யவக என்பவர் எந்த கோத்திரத்தில் வர்றார்? பரத்வாஜ கோத்திரத்தில் வர்றதுனால பாரத்வாஜாய சத்யவகாய. சில புஸ்தகங்கள்ல சத்யவாகாயன் இருக்கும். 2 ரீடிங் இருக்கு. சத்யவகாய அல்லது சத்யவாகாய. பரத்வாஜ குலத்தில் வந்த, இங்க பாரத்வாஜகங்கிறது அவருடைய பெயர் அல்ல, அவருடைய குலத்தை குறிக்கின்றது. பரத்வாஜ குலத்தில் வந்த அவருடைய பெயர் சத்யவக. சத்யவகாய என்றால் சத்யவகர் என்பவருக்கு என்ன செய்தார்? பிராக கூறினார். யார் கூறினார்? அங்கிர் என்பவர் சத்யவகன் என்பவருக்கு கூறினார். சத்யவக என்றால் வகதி
கேரி எடுக்கிறது. அவர் சத்தியத்தை சத்தியத்தோடு வாழ்பவர், அப்படிப்பட்டவருக்கு கூறினார். பிறகு இந்த சத்தியவகர் என்ன செய்தார்? கடைசி வரி, சத்தியவகர் பாரத்வாஜக, ஒரே ஒரு மனிதர் தான். இங்க பாரத்வாஜக சத்தியவகன்னு ரெண்டு பேர் அல்ல, பரத்வாஜ குலத்தில் வந்த சத்தியவகர் அல்லது பாரத்வாஜக. அங்கிரசே பிராக, அங்கிரஸ் என்பவருக்கு கூறினார். இந்த சத்தியவக அல்லது பாரத்வாஜக என்ன செய்தார்? அங்கிரஸ் என்பவருக்கு கூறினார். எதை? பிரம்ம வித்யாம், அந்த பிரம்ம வித்யை உரைத்தார். இதுல இதுவரைக்கும் யார் யார் வந்திருக்கா? பிரம்மா முதல்ல தோன்றியவர், அதர்வன் என்பவருக்கு உபதேசம் செய்தார், இரண்டாவதாக வந்தவர். மூன்றாவது அங்கிர் என்பவர், மூன்று அங்கிர், இர்னு முடிகிறவர் அங்கிர். நான்காவது சத்தியவகர், சத்தியவக. ஐந்தாவது அங்கிரஸ், அங்கிர் வேற, அங்கிரஸ் என்பவர் இப்ப கடைசியில வந்திருக்கார். அங்கிரஸ் என்பவருக்கு எடுத்து உரைத்தார். இப்ப இந்த வித்யை யார் கையில் இருக்கு? பரம்பரையா வந்து அங்கிரஸ்ங்கிறவர் கையில் இருக்கு. அவர் கொஞ்சம் முக்கியமான ஆள். காரணம் என்ன? இவரு தான் இந்த உபநிஷத்தையே உபதேசிக்க போற. இவருக்கு ஒரு சிஷ்யன் போய் இந்த ஞானத்தை கேட்க இருக்கின்றார். அதனால ஒவ்வொரு உபநிஷத்துல குரு பேரை ஞாபகம் வச்சுக்கணும். கட்டோபனிஷத்துல எல்லாம் குரு பேர் மறக்கவே மாட்டோம். ஏன்னா அவரை கண்டு ரொம்ப வருஷம் பயந்துருக்கோம், யம தர்மராஜாவை கண்டு மறக்க மாட்டோம். ஆனா அந்த அங்கிரச சில சமயங்கள்ல மறந்துடுவோம். கொஞ்ச நாள் உபனிஷத் படிச்சுட்டு போகும்போது குரு சிஷ்யனையெல்லாம் மறந்துடுவோம். ஆகவே அங்கிரஸ் என்பவருக்கு இந்த ஞானம் இருக்கு. பிறகு இதுல கடைசியில இனி ஒரு சொல் இருக்கின்றது, பராவராம். பராவராம்னு ஒரு சொல் இருக்கின்றது. அது பிரம்ம வித்யினுடைய மகிமையை கூறுகின்றது. எப்படிப்பட்ட பிரம்ம வித்யா? பராவராம் பிரம்ம வித்யா. பராவரா என்ற சொல் பிரம்ம ஞானத்தை ஸ்துதி செய்கின்றது. இதனுடைய பொருள், பரம் என்றால் மேலான, அவரம் என்றால் கீழான. பராவராம் என்றால் மேலான குருவிடமிருந்து கீழான சிஷ்யர்கள் மூலமாக பிராப்தா வித்யா. பரஸ்மாத் பரஸ்மாத் அவரேன பிராப்தா வித்யா. குருவிடமிருந்து சிஷ்யன் மூலமாக வந்த அடையப்பட்ட வித்யா ஞானம். பரஸ்மாத் அவரேன பிராப்தா வித்யா. குருவிடமிருந்து சிஷ்யனிடம் மூலமாக அடையப்பட்ட வித்யா, அப்படிப்பட்ட பிரம்ம வித்யை என்ன செய்தார்? உவாச்ச அல்லது பிராக உபதேசம் செய்தார். இந்த இரண்டு மந்திரங்களிலிருந்து நமக்கு என்னென்ன கருத்துக்கள் கிடைக்கின்றது என்றால், பிரம்ம வித்யா மகிமா. இப்ப பிரம்ம வித்யினுடைய மகிமை என்னென்ன பார்த்தோம். அடுத்த மந்திரம் அடுத்த வகுப்புக்கு செல்வோம். இந்த இரண்டு மந்திரத்தில் எவ்விதம் பிரம்ம வித்யா ஸ்துதி செய்யப்பட்டது? காரணம், இந்த கதையின் மூலமாக, இதுவே ஒரு கதை தானே, குரு சிஷ்யன் எல்லாம் இப்படி குரு சிஷ்யன் மூலமாக வந்ததுன்னு சொன்னா ஒரு கதை. இந்த ஆக்கியாதக, இந்த கதையின் மூலமாக பிரம்ம வித்யா ஸ்துதி செய்யப்படுகிறதுன்னு பார்த்தோம். எப்படி ஸ்துதி செய்யப்பட்டதுன்னு சுருக்கமாக பார்ப்போம். முதல்ல, இப்படிப்பட்ட பிரம்மனிடமிருந்து இந்த வித்யா வந்தது என்று ஸ்துதி செய்யப்பட்டது. எப்படிப்பட்ட பிரம்மன்? முதலில் தோன்றியவர், சர்வஜ்ஞக, எல்லாம் அறிந்தவர், சர்வ சக்திமான். இப்படிப்பட்டவரிடமிருந்து வந்த வித்யான்னு சொல்றதே ஒரு வித்யைக்கு ஸ்துதி தான். காரணம் என்ன? ஒரு சொல் மேலானவர்களிடமிருந்து வந்தது அப்படின்னா அந்த சொல்லுல நமக்கு ஸ்ரத்தை இருக்கு. எப்பொழுது பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு தமாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு வார்த்தையை சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். நம்ம போய் வேற யாராவது கேட்போம் அது நிஜமான்னு சொல்லி. நமக்கு யார் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கின்றதோ அல்லது அறிவு உடையவர்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களிடமிருந்து அதே நியூஸை கேட்டோம்னா தான் நமக்கு நம்பிக்கை வரும்.
இப்படிப்பட்ட பிரம்மனிடமிருந்து வந்த வித்யா என்பதிலிருந்தே இந்த வித்யாவானது மேலானது என்று மறைமுகமாக சொல்லப்படுகிறது. இப்ப முதல் இப்படிப்பட்ட பிரம்மனிடமிருந்து, சர்வஜனான பிரம்மதேவனிடமிருந்து வந்த வித்யா என்று போற்றப்பட்டது. இரண்டாவதாக சர்வ வித்யா பிரதிஷ்டா, எல்லா ஞானத்துக்கும் ஆதாரமான ஞானம் என்று போற்றப்பட்டது. இப்போ வாழ்க்கையில நம்ம எந்த ஞானத்தை அடைஞ்சாலும் அந்த ஞானம் நிறைவை நமக்கு தராது. காரணம், அந்த ஞானம் அனித்தியமான நிலையற்ற பொருளை பற்றியது. இப்போ உதாரணமாக ஒரு பொருளை பற்றிய அறிவை நாம் அடைகின்றோம். அந்த அறிவு எவ்வளவு நாள் சரியா இருக்கும்? அந்த பொருள் அப்படி இருக்கிற வரைக்கும் தான் சரியா இருக்கும். அந்த பொருள் மாறிவிட்டால் அந்த அறிவையும் நம்ம மாத்திக்கணும். இப்ப நமக்குள்ளேயே எவ்வளவோ பேர்த்தோட பழகிட்டு இருக்கோம். ஒருவரோட பழகி அவர் ரொம்ப கோபப்படுபவர், ரொம்ப மோசமானவர்ங்கிற அறிவை வளர்த்தி வச்சிருக்கோம். இந்த அறிவு எவ்வளவு நாள் உண்மையா இருக்கும்? அவருக்கு அங்க கோபம் இருக்கிற வரைக்கும் தான். திடீர்னு சாஸ்திரம் எல்லாம் படிச்சு கோபத்தை விட்டுட்டாருன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அறிவை மாத்திக்கணும். அவர் அப்படி இருந்தார்னு பாஸ்ட் டென்ஸ்ல தான் போகணும். காரணம் என்ன? என்னுடைய அறிவு பொய், என்னுடைய அறிவு உண்மை எதுவரை? அந்த அறிவினுடைய விஷயத்தை பொறுத்தது. இந்த உலகத்துல நாம் அடைகின்ற அறிவெல்லாம் அனித்தியமான விஷயத்தை பொறுத்தது. ஆகவே நம்மளுடைய அறிவு அனைத்தும் நிலையற்ற, அழிவுக்கு உட்பட்ட, மாற்றத்துக்கு உட்பட்ட அறிவு. ஆனால் பரம்பொருளை பற்றிய அறிவு மாறாதது. காரணம், அந்த பரம்பொருள் மாறாதவர். இப்போ மாறாத பொருளை பற்றிய அறிவும் மாற்றமில்லை. மாறுகின்ற இந்த உலகத்தை பற்றிய அனைத்து அறிவும் மாற்றத்திற்கு உட்பட்டது. பிறகு இந்த அறிவு எந்த விதத்திலும் எனக்கு நிறைவை கொடுப்பதில்லை. ஆகவே சர்வ வித்யா பிரதிஷ்டாம், எல்லா அறிவை காட்டிலும் மேலானது. பிறகு எல்லா அறிவும் இந்த ஞானத்திற்காகவே தான் சாஸ்திரத்தில் பேசப்படுகிறது. இனி மூன்றாவதாக பராவரா வித்யா என்று சொல்லப்பட்டது இந்த மந்திரத்தில். பராவராம் என்றால் இது குரு சிஷ்யன் மூலமாக பரம்பரையாக வந்த ஞானம். இடையில் ஒரு காலத்தில் தோன்றவில்லை. திடீர்னு ஒருவர் மனதில் இந்த அறிவு தோன்றி வரவில்லை. இடையில் தோன்றினால் இடையில் சென்றுவிடும். இது அனாதியாக வருகின்றது. அனாதி என்றால் இதற்கு தோற்றம் கிடையாது. பிரம்மதேவனிடமிருந்து குரு சிஷ்யன் மூலமாக வருகின்ற ஞானம் இந்த வித்யா. ஆகவே நம்மளுடைய பாவனை, ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய கன்க்ளூஷன், முடிவென்ன? ஸ்ரத்தேயா வித்யா. இந்த வித்யையில் நமக்கு ஸ்ரத்தை தேவை. இப்போ உபனிஷத் படிக்கும் பொழுது முழுமையாக இது சத்தியம், என்னுடைய அனுபவத்துக்கு முரண்பாடு மாதிரி தெரியலாம், ஆனாலும் இது சொல்றதுதான் சத்தியம் என்கின்ற ஸ்ரத்தை நமக்கு வேண்டும். இந்த ஸ்ரத்தையை ஊட்டுவதற்காக உபனிஷத் பரம்பரையை கூறுவதன் மூலமாக பிரம்ம வித்யா ஸ்துதியானது செய்யப்பட்டது. இனி அடுத்த மந்திரத்தில் தான் இந்த உபனிஷத்தினுடைய சிஷ்யன், இந்த உபனிஷத்தினுடைய குரு அங்கிரஸ் என்பவரை அணுகி ஒரு கேள்வியை கேட்பார். அந்த கேள்வியினுடைய பதில் தான் இந்த உபனிஷத். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.